கர்நாடக சட்டமன்ற தேர்தல் என்பது மே 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட பிரச்சார பரப்புரைகளில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டுமே 2 நாட்களில் 26 கிலோமீட்டர் சாலை பேரணி என்பதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார். நேற்றைய தினம் ஒரு பகுதியாகவும் இன்றைய தினம் மற்றொரு பகுதியாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த சாலை பேரணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் 2வது கட்டமாக கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை பேரணிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். கெம்பகவுடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் தொடங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய சாலை பேரணி என்பது இந்த ட்ரினிட்டி வட்ட சாலை என்று பெங்களூர்ல சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் முடிவடைய இருக்கிறது. அந்த பகுதியில் தான் தற்போது நாம் நேரடியாக இந்த தகவல்கள் என்பதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சாலையுடைய தூரத்தை பார்க்கலாம். இதே வழியாக தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த சாலை பேரணிகளை முடித்துக் கொண்டு இந்த இடத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினத்திற்கான சாலை பேரணிகள் என்பதை முடிக்க இருக்கிறார். நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தெரியும். 2 புறங்களிலுமே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் மக்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்து இங்கு பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கர்நாடக தமிழ் பேசக்கூடிய மக்களும் இந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2 புறங்களிலுமே மேலதாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொடிகளை எல்லாம் நிறுத்தி பிரதமரை வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். 10:30 மணிக்கு கெம்பகவுடா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த சாலை பேரணி என்பது தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அதாவது 11:30 12 மணி வரை இந்த சாலை பேரணி என்பது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு கர்நாடக போலீசார் முழுமையாக அந்த பாதுகாப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ட்ரினிட்டி வட்டசாலை என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் கூட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் மாலை 5 மணியோடு கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பரப்புரை என்பது ஓய்வடைய இருக்கக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட பரப்புரையில காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி 2வது நாளாக இன்றைய தினம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, குறிப்பாக தலைநகர் பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கிய நகர் பகுதிகளில் அந்த சாலை பேரணி என்பதை நடத்தி வருகிறார். அதில் 2வது நாளான இன்றைய தினம் தான் கெம்பகவுடா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலிருந்து ட்ரினிட்டி வட்டசாலை என்று சொல்லப்படக்கூடிய தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வரை அந்த சாலை பேரணி என்பது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிரதமரை வரவேற்பதற்காக ஏராளமான மக்கள் என்பது குவிந்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு கர்நாடக மாநில காவல்துறையிலும் கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.